ஸோ இதுதான் சிந்து ரிவர் போல இருக்குது பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலை தாங்க. இந்த மலைகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் இருக்கிறது. நாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு வியூவிங் ஆங்கிள் கொடுக்கும். சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜொராவர் ஃபோர்ட் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, அம்பாசிடர் காரை பார்க்குறேங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ரொம்ப வருஷம் அப்படின்னா இருக்கும், ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் கார் செம கெத்தாக போகிறது இங்கே தான் பார்க்குறேன். இப்போ ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அம்பாசிடர் கார் அப்புறம் ஜிப்சி எல்லாம் வந்து வெயிட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மலாம் ஜிப்சி நம்ம சைட்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இன்னும் மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நிறையா வண்டி பார்த்துட்டேன் ஜிப்சி எல்லாம் இங்கே. ஆமாம், ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கெத்தாக போகுது அம்பாசிடர் இருக்காரு. ஃபோர்ட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. பசங்க முன்னாடி அனுப்பி விட்டேன் அவங்க கையில் மேப் போட சொல்லி. நான் ஃபோனை வந்து பேக்கெட்டில் வச்சுட்டேன். ரைட்டு, இதுதான் வந்து ஜொராவர் ஃபோர்ட். ஜொராவார் தானே இது? ஜொராவார் ஃபோர்ட் இதுதான். சூப்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்கில் வார் மாதிரியே ஒரு பெரிய வார் தான் போல இருக்குது, ஜொராவார். ஆக்சுவலாக நம்ம லடாக்கை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா தான் இந்த வார்க்கு அப்புறம் தான் லடாக் வந்து நமக்கு கேப்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதோடைய ஹிஸ்டரி, அதோடைய திங்ஸ் தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த திங்ஸு, அப்புறம் அந்த டைமிங்கில் என்னென்ன வந்து அவங்க வாருக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெளியே கேட்டதுக்கு. லயன் ஹெட் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கத்தி, அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பாருங்கள் அப்படியே ஃபினிஷிங் தான். இந்த கத்தி பாருங்கள், 1836 to 42 இந்த பீரியடில் யூஸ் பண்ண ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பாருங்க 1832 1850. அது ஷார்ப் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆகிட்டுக்கும் அப்படியே விட்டுருப்பாங்க. ஷார்ப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மழுங்கடிச்சிருப்பாங்க. கத்தி ஹைட்டு பாருங்க, நம்ம ஒரு ஆள் ஹைட்டு இருக்குது, செம்ம ஹைட்டாக இருக்கு. பா சத்துக்குன்னு சொல்லி ஆளே 2 வெட்டிடுண்டா இதம்பளா. இத்தனை கொலையை பார்த்துருக்கு, இத்தனை கரை இருந்திருக்கு. அதுதான் பல பேர் உயிரை பார்த்த கத்தியாக தான் இருக்கும் இதெல்லாம். அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த கேடயம் இது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு தோல், காண்டாமிருகத்தோட தோலில் கூட சில தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி அது என்ன மிருகத்தோட தோல்லேருந்து தான் செஞ்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஆர்மர். என்ன குட்டி? நெக்ஸ்ட் டைம் அப்பா. ஓகே, இவங்க கொடுத்தா நான் இதை போட்டு போகிறேன். மேப் பற்றியா எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதுவும் பழைய மேப்பு தான், சிம்பிள்லாம் போட்டுச்சு. ஜொராவாரோட ஹிஸ்டரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படியே உள்ளே போவோம். ஓ, ஃபுல்லாக வந்து ஹிஸ்டரி தான் இருக்கும் போல இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் லடாக் கேம்பெயின் 1834 ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல இருக்குது. 1834 to 36
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டோட மற்ற பாட்டுங்க. நீங்கள் உள்ளே பார்த்ததெல்லாம் வந்து ஹிஸ்டரி இருக்கிற இடம். அண்ட் ஹிஸ்டரி ஒன்று படிக்க செம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த காலத்தில் அந்தளவு பண்ணியிருக்காங்க. அதுவும் 80s 1830s அந்த மாதிரி பீரியடில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த காலத்தில் அந்த சண்டை நடக்கும்போதெல்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹிஸ்டரி. அதை நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அந்த ஹிஸ்டரியை. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஷோலாம் நடக்கும். 8 to 8:40 வந்து லைட் ஷோ நடக்குமா. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 5:30 தான் ஆகுது. அதனால் நம்ம பக்கத்தில் அந்த சிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியா, அதாவது ஒரு கல்ச்சர் உருவானது வந்து சிந்து நாகரிகம் சொல்லுவாங்க இல்லையா. சிந்து ரிவர் இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளார எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இந்த பக்கம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஓ, இங்கே பாரு, இங்கெல்லாம் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாரு, இந்த பக்கம் சைடில் கன் வச்சு இது பண்ணுவாங்க. ரூமா ஜஸ்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் போல இருக்கு. ஸ்டே பண்ண ரூம் இங்கே எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள், இது பூட்டி வச்சுருக்காங்க. இங்கே உள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மேப் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. நான் நினச்சேங்க ஆக்சுவலாக லே லடாக் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஹிஸ்டரி ரொம்ப பெருசாக இருக்குது. நிறையா சண்டைகள், நிறையா வந்து பார்த்திங்கன்னா போர், அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே வந்து லே லடாக்கே ஃபார்ம் ஆகிருக்கு போல இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தியாகத்துக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கு வந்து லே லடாக் அப்படின்ற ஒரு இடம் கிடச்சிருக்கு. நீங்கள் சுற்றிலும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் எங்கே பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக மலை தான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டரி வந்து பார்த்திங்கன்னா லே லடாக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்குது. நம்ம மேலே ஏறி போகலாம். இருக்கு. Guys, come on. அப்பா சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்தியன் ஃப்ளாக் பாருங்கள். மேன் சூப்பராக இருக்குங்க. பாரு, இது என்ன சொல்லுவாங்கடா, பேரலா, இந்த குண்டு பீரங்கி துப்பாக்கி பாரு இங்கே வச்சு ஃபோட்டோ வந்து பாதுகாக்கிறதுக்கு, இந்த பக்கம் யாரும் வராமல் இருக்கிறதுக்கு மேலே ஏறிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இது மேலே ஏறி வந்து நின்றுட்டுருக்கேன். செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. செவுரு பார்த்தீங்களா சைஸு, இங்கேருந்து அப்பா ஐயோ போய்கிட்டே ஏடா 4 அடி இருக்கு. ஓ காட், செவுரு பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. அப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சுக்கு சிந்து ரிவர் வரைக்கும், இப்போ சிந்து ரிவர் போகிறோம். சிந்து ரிவர் வரைக்கும் புல்லட் 500 ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அம்பலான்கிட்டேருந்து. அம்பலான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பியூட்டியை ஓட்ட போகிறோம். அம்பலா பார்த்து ஓட்டிக்கோ, பத்திரம், தங்கத்தை பத்திரமா கூப்பிட்டு வா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சுக்கு புல்லட் 500 நான் ஓட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பியூட்டியில் மொபைல் ஃபோன்ஸ் ஒருக்கியாச்சு, மேப் போட்டு அவன் தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறான். இதோட ஹேண்டில் பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க புல்லட். இதில் வந்து பார்த்திங்கன்னா லடாக் ஃப்ளாக் வந்து கட்டி வச்சுருக்காங்க. சிந்து ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தருக்கு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் போய்கிட்டு இருக்கோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் காட்டுது கூகுள் மேப்பில். 9.4 கிலோமீட்டர்ஸா? ஓகே. ஸோ 9.4 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிந்து ரிவர்கிட்ட போயிடலாம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிறது வந்து வார் மெமோரியல் போகிற ரூட்டோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது அப்படி இல்லை, இது வேறு ஏதோ ரூட் போல் இருக்குது.
சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கே. நேற்று வந்து நம்ம திரும்பணும்ல இங்கே லேக் வரும்போது. நாங்கள் நேற்று லேக் வந்தோம் இல்லைங்களா, இப்படி வந்து அப்படி மேலே போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிந்து ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் கூப்பிட்டு வந்து விட்டுருக்கு. எங்கே எந்த பக்கம்? அதான் என்ட்ரன்ஸா? இப்போ இங்கே பாருங்கள், சாப்பர் இருக்கு இங்கே. இங்கே ரிவர் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஸோ இந்த பக்கம் தான் ரிவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான் மேப் போட்டு. ஃபோன் எடுத்துக்கிட்டியா மொபைல்லேருந்து? அதுலேருந்து எடுத்துகிட்டியா ஃபோனு? ஓகே தம்பி, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வராத. ஃபஸ்ட்டு இது தான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோமான்னு மட்டும் பாரு. சிந்து ரிவர். ஓ, ஸோ இதுதான் சிந்து ரிவரோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துட்டுருக்கு போல இருக்கு. இல்லை இதுதான் அளவே வா அப்படின்னு சொல்லி தெரியலை. நிறையா ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் சிந்து ரிவர் போல இருக்குது. பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இப்படி நடந்து போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, தண்ணி ஆழமாக இருக்கிற மாதிரிலாம் தெரில, அப்படியே நார்மலாக தான் இருக்குது போல இருக்குங்க. சூப்பர். பாருங்கள் சிந்து ரிவர். நீங்கள் ஒரு சீரீஸில் பார்த்துருப்பீங்க நர்மதா ரிவரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிந்து ரிவரையும் பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் தண்ணி ஃபோர்ஸ் எனக்கு வந்து இவ்வளோ தானா இல்லை இது கூட அதிகமாக வருமா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இப்போதைக்கு இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு நமக்கு தண்ணி ஃபோர்ஸ் இருக்குது. அகைன் இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலை தாங்க. இந்த மலைகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் இருக்கிறது. நாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு வியூவிங் ஆங்கிள் கொடுக்கும். வந்துன்னா இங்கே ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏதோ ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காரு அவர். நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு. ஏடா குடிக்க போறியா? கால் கழுவுறியா? இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கை கால் கழுவிட்டு இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். அநேகமாக இதுவும் மலையிலேருந்து தான் ஐஸ் கட்டி தான் உருக்கி வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் கட்டிலாம் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓப்பா ஃப்ரீஸாக இருக்காடி, செம ஃப்ரீசிங்காக இருக்கு. சூப்பர் சூப்பர். என்ன சிந்து ரிவர்ல இருந்து மேப் வாங்கிட்டியா? திரும்ப 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 அப்படியா திரும்ப? சரி அந்த பக்கம் போய் கவர் பண்றேன். சரி அப்படி அப்படி இல்லாமல அப்படி இல்லாம செம. ஏய் பரவாயில்லடா. ஓ இதுவா பனோரமாவா? ஏ பனோரமா சந்தோஷ், பனோரமா எடுக்கிறாங்க. எவரா டேய் செம தெரியுடா தம்பி. என்னடா கையெல்லாம் யாரா உன்னை இப்படி படுக்க வச்சது? You are very happy for? அம்பளா சில்லுன்னு இல்ல? அவன் பாரு வந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு. சரி நீ கூகுள் மேப் என்ன போட்டு வச்சிருக்க முதுகுல?
ஆக்சுவலாக எங்கள் பின்னாடி ஒரு பையன் வந்து டிவி சேனலுக்காக பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. மீன்ஸ் ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கூட போய் கேட்டேன் சிந்து நதியோட ஹிஸ்டரி சொல்லுங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சிந்து நதியோட ஹிஸ்டரி கைலாஸ்லேருந்து உருவாகி வருதுங்களாம். கைலாஸ்லேருந்து திபெத்தை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லே வந்து கிராஸ் பண்ணி இது வந்து நேராக வந்து நமக்கு வந்து பாகிஸ்தானை போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் ஒரு பெரிய ஹிஸ்டரி சொன்னாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து நதின்றது வந்து நம்மளுடைய நாகரிகம் வளர்ந்த ஆரியனோட நாகரிகம் வளர்ந்த ஒரு முக்கியமான ஒரு இடம் சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து கங்கா ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான நதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி சிந்து நதி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நதிங்களாம். அது வந்து பாகிஸ்தானுக்குள்ள போய் என்ட்ராகி அதுக்கப்புறமேட்டு கராச்சி அதுக்கப்புறம் அந்த வழியாக அப்படியே போயிட்டு அரபு சைடு வந்து இது வந்து கலக்குதுங்களாம். நான் கேட்டேன் தண்ணி என்னன்னா இவ்வளோ ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து ஸ்டார்டிங்கு ஆக்சுவலாக வந்து கைலாஸ்லேருந்து வந்து திபெத்தை கிராஸ் பண்ணி இப்போ நமக்கு லே கூட வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இது 7 நதி ஒன்னா சேருதுங்களாம். 7 நதி ஒன்னா சேர்ந்து ஃபோர்ஸ் அதிகமாகி அதுக்கப்புறமேட்டு தான் பாகிஸ்தானுக்குள்ள ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது அப்படியே சும்மா மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஹிஸ்டரி கேட்கறதுக்கு. ஸோ அதான் அவங்க கூட ஷேர் பண்ணுன்னு இருந்தேன். ஸோ சிந்து நதி கரையில் நாங்கள் நிற்கிறோம். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கங்கா மட்டும் தான் ஒன்று போகலன்னு நினைக்கிறேன். காவிரியும் போயாச்சு, அப்புறம் நர்மதாவும் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிந்து நதி கரையில் இருக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. நம்ம மனித நாகரிகம் உருவான அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் இருந்து தண்ணியில் காலை நினைச்சாச்சு, கையை நினைச்சாச்சு. குடிக்கல, ஏன்னா செம்ம ஃப்ரீசிங்காக வந்து தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு. இதில் குடித்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நைட்டு ஜன்னி வந்துடும். அதனால் வந்து குடிக்கல. ஜஸ்ட் இங்கே வந்து நின்று கொஞ்ச நேரம் அந்த காற்று அப்படியே வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ லைட் ஷோ இருக்கு, அங்கே லைட் ஷோ போய் பார்க்க போகிறோம். வார் மெமோரியல் தாங்க. வார் மெமோரியல் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷோ இருக்கு, அதை போய் பார்க்க போறோங்க. அது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. லைட் ஷோ ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரம். ऊंचाई पर बैठे बुज़दिल दुश्मन की लगातार चलती गोलियों के बीच आगे बढ़ते रहे, चक्र से सम्मानित किया गया। बुज़दिल दुश्मन की लगातार चलती गोलियों के बीच आगे बढ़ते रहे। दोनों बहादुर ऑफिसरों ने अपनी जान दे दी, मगर अपनी पलटन को न रुकने दिया न मुड़ने दिया, मार दिया। அவ்வளோதாங்க. இப்போ வந்து வார் மெமோரியலில் அந்த லைட் ஷோ முடிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எந்தளவு அந்த விசிபிலிட்டி வந்திருக்குன்னு தெரியலை, பட் ஒர்த்து. அங்கே வந்து உட்காந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆன மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்து ரூம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலை எங்கேனாச்சும் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து ரொட்டி, அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது என்னது, இது கடாய் பன்னீர். இது அதுக்கப்புறம் வேற என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? அவ்வளோதானா? மஷ்ரூம் பன்னீர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ். ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி நாங்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருக்கா? சூப்பர். டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?